வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம உங்கள் ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி எப்படி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் ஸ்மூத்தாக இன்னும் ஃபாஸ்ட்டாக மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணாதவங்க அப்படின்னு கணக்கு எடுத்துட்டிங்கன்னா அதில் யூஸ் பண்ணுறவங்க பெரும்பாலும் வந்து கேம்ஸ் விளாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இப்போது லான்ச் பண்ணுற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபோன்ஸ், கேம் விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னே லான்ச் பண்ணுறாங்க. ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, லேப்டாப்ஸ், சிஸ்டம்ஸ், இது மாதிரி எல்லா டிஜிட்டல் டிவைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங்க்குன்னு தனியான ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, க்ரௌட் வந்திருக்க தான் செய்யுது. பெரும்பாலும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து கேம் விளாட்றாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க கூட கேண்டி கிரஷ் அப்படின்னு ஆரம்பித்து நிறைய கேம்ஸ் வந்து விளாண்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சில ஹெவியான கேம்ஸ்லாம் நீங்கள் விளாடும் போது உங்கள் ஃபோன் வந்து ஹேங் ஆகும், ஸ்லோ ஆகும், ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஏன் வந்து இந்த கேமை வந்து என் ஃபோனில் விளாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். திரும்ப விலை ஜாஸ்தியான ஒரு ஃபோன் மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பட் உங்கள் ஃபோன்ஸில் இருக்கிற செட்டிங்ஸை மாற்றுறது மூலிமா உங்கள் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து பெட்டர் பண்ண முடியும். ஆமாம், நீங்கள் வந்து ஒரு கேம் விளாண்டுருக்கீங்க, ஹேங் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸ்லாம் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ ஒரு ஸ்க்ரீனுக்கும் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸில் போய் ரிஃப்ரெஷ் ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் 60, 90, 120, 144 இது மாதிரி ஒரு ஃபோன்லேயும் வந்து நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியான ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 144 வரைக்கும் இருக்கும். இப்போ சில ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் இருக்கும், இல்லைனா 60 ஹெர்ட்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து 60 ஹெர்ட்ஸ் செட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஹெவியான கேம் விளாட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அதை ஃப்ரீயாக விளாடவே முடியாது, நிறைய இடத்துல வந்து ஹேங் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்னென்னா உங்கள் ஃபோனுடைய ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து எந்த செட்டிங்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் கேம் விளாட போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து வச்சிடணும். மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அதனால் பெரிய பிரச்சனை இருக்காது. சில ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் வந்து மேனுவலாக இருக்கும். ஸோ அது மாதிரியான கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போய் அப்டேட் பண்ணணும். அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுடைய இன்டர்நெட் ஸ்பீட். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெவியான கேம் விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து வைஃபை யூஸ் பண்ணுற ஒரு யூஸராக இருந்தால் வெறும் வைஃபை மட்டும் கனெக்ஷன் ஆனில் வச்சுட்டு இன்டர்நெட் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகும்போது இன்டர்நெட்டோட ஸ்பீட் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிரும். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து டபுள் சிம் யூஸ் பண்ணுறீங்க, சப்போஸ் ஒரு சிம்மில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு சிம்முக்கு காலோ மெசேஜோ வரும்போது உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து கட் ஆகும், அந்த சிம்மோடைய இன்டர்நெட் வந்து பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸான கேம் விளாண்டுருக்கீங்க, எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு விளையாடுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது சிம்மை வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த சிம்முடைய நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கிற சிம் எந்த சிம்முடைய இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட். நம்ம வந்து வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருப்போம், வீட்டில் வந்து நடுவில் உட்காந்துட்டு இருப்போம், டக்குன்னு ஒரு மூலையில் போய் உட்காருவோம், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவரேஜ் கம்மியாக இருக்கும். கவரேஜ் கம்மியாக இருந்தாலும் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக செக் பண்ண வேண்டிய ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் இல்லைனா செட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலான செட்டிங். இந்த செட்டிங்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹேக்கர் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோர்ஸ் 4x அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில். சில ஃபோன்ஸில் வந்து இருக்கும், பெரும்பாலுமான கேமிங் ஃபோன்ஸில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் அபவுட் ஃபோனில் போய் பில்ட் நம்பரை 7 டைம்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் அ டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் வெளியே செட்டிங்ஸ்க்கு வந்துட்டிங்கன்னா அதில் வந்து ஸ்விட்ச் ஆன் ஃபோர்ஸ் 4x அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலாக உங்கள் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸை ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் இது வந்து டெவலப்பர்ஸ்க்கு மட்டும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஹேக் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் பில்ட் நம்பரை 7 டைம்ஸ் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஜென்ரலான யூசர்ஸ் யாருக்குமே இந்த ஆப்ஷன் வந்து தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கேமராக இருக்கீங்க, உங்கள் ஃபோன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோர்ஸ் 4x அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேட்டரி வந்து சீக்கிரம் ட்ரெயின் ஆயிரும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணுறீங்களோ ஆன் பண்ணிட்டு கேம் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் திரும்ப ஆஃப் பண்ணுறது தான் அட்வைசபிள். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஜங்க் டேட்டா, அதாவது தேவையில்லாமல் உங்கள் ரேம் ஸ்பேஸ் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். அதே நேரத்தில் உங்கள் மெமரி ஸ்பேஸையும் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 30 அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் வச்சுருக்கீங்க, ஒன்று ரேமை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் கேம் விளாடும் போது அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரேமை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய
உங்களுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் கேம் விளையாடும் போது மற்ற எல்லா அப்ளிகேஷனுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து கேமை மட்டும் ஓப்பன் பண்ணி விளையாண்டிங்க அப்படின்னா உங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுடைய ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, சுத்தமாக ஸ்பேஸே இல்லை ஃபோனில் அப்படின்னாலும் உங்களுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே ஜங்கை வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து அட்வைசபிள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டர் பண்ணுமே தவிர ஃபாஸ்ட் வந்து ஜாஸ்தி பண்ணாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் விளையாண்டு இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எப்போல்லாம் கேம் விளையாடுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து டாகல் ஆன் பண்ணிடணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த சாம்சங் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு நீங்கள் விளையாடும் போது அந்த கேம்ஸில் வர சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்பீக்கர்ஸில் கேட்குற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் பியூட்டிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமிங் ஆக்சசரிஸ். இப்போ எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து கேம் விளாட்றோம்னா அதுக்கேற்ற மாதிரி கீபோர்டு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மவுஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஜாய்ஸ்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேமிங் ஆக்சசரிஸ் வந்து நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்து அதை ஆர்டர் பண்ணலாம். அது மாதிரி ஆக்சசரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து VR யூஸ் பண்ணலாம், வர்ச்சுவல் ரியாலிட்டி, அதை யூஸ் பண்ணிட்டு கேம் விளையாடலாம். இது மாதிரி சின்ன சின்ன ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க உங்களுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை ஃபாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய கேமிங் பூஸ்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் இந்த அப்ளிகேஷனே செக் பண்ணி அதெல்லாம் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிடும். அதே நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸும் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இனி நம்ம பார்த்த ஒரு செட்டிங்குமே நீங்கள் வந்து ஒரு தடவை கேம் விளையாடும் போதும் கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் நீங்கள் விளையாடும் போது இது மாதிரி செட்டிங்ஸ்லாம் செக் பண்ணிட்டு விளையாண்டிங்கன்னா உங்கள் ஃபோனும் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக அதோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோனாக மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் ஏதாவது ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.